வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பற்றி பார்க்க போறோம்னா, தமிழில் இப்போ ரீசெண்டாக வெளியான கொலை சேவல் அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு வித்தியாசமான படம்னு சொல்லலாம். முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பற்றி சொல்கிறேன். ஆக்சுவலாக 2 பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 2 பேருமே வேற வேற கேஸ்டாக இருப்பாங்க. இதனால பொண்ணு வீட்டை சேர்ந்தவங்க பொண்ணு மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. இந்த மாதிரி நிலைமையில் குழந்தை நல்லபடியாக பிறக்கணுன்ற மாதிரி இவங்க குடும்ப கோயிலுக்கு போகிறாங்க. அப்படி கோயிலுக்கு போன இடத்துல இவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். ரொம்ப ராவா இந்த படத்தை பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படம் சன் நெக்ஸ்ட்ல அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு வீட்டை காட்டுறாங்க. இந்த வீட்டில் அனுஷியான்னு ஒருத்தங்க எப்பனாலும் டெலிவரி ஆகலான்ற நிலைமையில இருக்காங்க. இவங்களோட சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல, ஒவ்வொருத்தரா இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இவங்க சொந்தக்காரங்க இல்ல, இவங்க ஹஸ்பண்டோட சொந்தக்காரங்க ஒவ்வொருத்தரா வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோவோட அம்மா வெளியே வந்து பார்க்கும்போது ஹீரோ உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்காரு. ஏண்டா காலையில எந்திரிச்சோனே கேம் விளையாடுவியா அப்படின்ற மாதிரி இவங்களுமே சத்தம் போடுறாங்க. நம்ம ஹீரோ காளி அதெல்லாம் பெருசா கண்டுக்காம கேம் விளையாடிட்டு இருக்காரு. அப்பதான் காளியோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இந்த இடத்துக்கு வராங்க. அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அந்த சேவலை புடிங்கடான்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சொல்றாங்க. கடவுளுக்காக தான் இந்த சேவலை நேர்ந்து விட்டுருப்பாங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் சேர்ந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஓடி புடிச்சிடுறாங்க. ஏண்டா நீ பிடிக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி ஹீரோ காளியை பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. காளி உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்காருல, அதனால அவரை கிண்டல் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப காளியோட அக்கா ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, ஃபேமிலியோட இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப காளியும் ஃப்ரெண்ட்ஸும் பேசிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, காளி வந்து லவ் மேரேஜ் பண்ணிருக்காரு. வீட்டுல எதிர்ப்பு இருந்திருக்கும். வீட்டை சேர்ந்தவங்களுக்கு பயந்து இவங்க 2 பேருமே வேற ஒரு பகுதியில் இருந்திருப்பாங்க. இப்பதான் இந்த பகுதிக்கு வந்திருக்காங்க போல. இத பத்திலாம் பேசிட்டு இருக்கும்போது ஒய்ஃப் இருக்காங்கல்ல, டீ குடிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி இந்த ஃப்ரெண்ட்ஸை பார்த்து கேட்கறாங்க. இல்லம்மா நாங்க கிளம்பணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதாவது கோயிலுக்கு போறதுக்கான ஏற்பாடெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க போல. அப்ப ஹீரோவோட மாமா இருக்கார்ல, டே சரக்கு ரெடி பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க காசு கேட்கும்போது காசெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. சரி நாங்களே ஏற்பாடு பண்றோம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, வண்டி எல்லாம் ஏற்பாடு பண்ணிடுறாங்க. இந்த ஃபேமிலி எல்லாருமே போனோம்ல, அதுக்காக பெருசா ஒரு வண்டியை ஏற்பாடு பண்ணிடுறாங்க. வண்டி வந்துருச்சு, கிளம்பலாம் கிளம்பலான்ற மாதிரி ஃபேமிலியை சேர்ந்து எல்லாருமே கிளம்பிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோவும் ஒய்ஃபும் கிளம்ப மாட்டாங்க. அவங்க கொஞ்சம் பின்னாடி நாங்க வரோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்கல்ல, ரொம்ப நேரம்லாம் போக முடியாதுன்றதுக்காக நான் கூட்டிட்டு வந்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எல்லாரும் கிளம்பி போகும்போது வீட்டுல எரிஞ்சிட்டு இருக்க விளக்கு அணையிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப வேற ஒரு பகுதியில் இருக்க ஒரு பொண்ணு அவசர அவசரமா வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கா. அம்மாவும் இந்த ரூட் வழியா போகாத, அந்த ரூட்ல ஆணவ கொலை நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரிமா நான் அந்த ரூட்ல போலன்ற மாதிரி இந்த பொண்ணுமே வேற ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா. அப்படி போயிட்டு இருக்கவளுக்கு டைம் ஆயிருது. இந்த ரூட்டுக்கே போயிடலாம், அதாவது அந்த கொலை நடந்த ரூட்டுக்கே போயிடலான்ற மாதிரி அந்த ரூட்டுக்கா வந்துட்டு இருக்காங்க. அம்மா இங்க பேய் நடமாட்டம் இருக்கும் போகாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பொண்ணு அதை மீறி தான் வந்துட்டு இருக்கா. அப்ப பாதிக்கப்பட்டவங்க பேய் மாதிரி தெரியுறாங்க. இந்த பொண்ணு அப்படி கற்பனை பண்றாளா என்னன்னு தெரியல. பயந்த மாதிரி இந்த பொண்ணுமே வேகமா இங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடுறா. இப்ப வண்டியில போயிட்டு இருக்க இந்த ஃபேமிலியை நமக்கு காட்டுறாங்க. இந்த ஃபேமிலியில ஒரு சின்ன பொண்ணுமே இருக்கா, அக்காவோட பொண்ணு போல. அந்த சின்ன பொண்ணுமே நம்ம என்ன கடவுளை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கோம், அந்த கடவுளை பத்தி சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் பாட்டி கிட்ட கேட்டுட்டு இருக்கா. இப்ப பாட்டியும் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, பிரெக்னெண்டா இருக்கவங்க குழந்தை நல்லபடியா பிறக்கிறதுக்காக இந்த கோயில் கிட்ட போவாங்க. இந்த கோயிலுக்கு போனா எல்லாமே நல்லபடியா நடக்கும்ன்ற மாதிரிலாம் பாட்டி சொல்றாங்க. அந்த தெய்வமும் பிரெக்னெண்டா இருக்க மாதிரி தான் இருக்காங்க. அந்த கோயிலை காமிச்சு இங்க தான் கொலை சேவல்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. முதல்ல ஹீரோவோட ஃப்ரெண்டு குமாரும் அவரோட ஃப்ரெண்டும் இந்த இடத்துக்கு வராங்க. இவங்க 2 பேர் வந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் கடவுள் கிட்ட வேண்டிட்டு இருக்காரு. வேண்டிட்டு இருக்கவர் திருட்டு வேலைலாம் பண்றவரா இருப்பாரு. இன்னைக்கு நான் போற காரியம் நல்லபடியா நடக்கணும், நீ உத்தரவு கொடு சாமி அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. பல்லி சவுண்டு தான் உத்தரவு போல. இவர் அந்த சவுண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வழியா வந்துட்டு இருக்க குமார் இருக்காரு பாத்தீங்களா, பல்லி மாதிரி சவுண்டு விடுறாரு. உத்தரவு கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் இந்த திருடன் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஏண்டா திருடுறதுக்கு சாமி கிட்ட பேசிட்டு போறியா அப்படின்ற மாதிரி குமாரும் ஃப்ரெண்டும் அவரை கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இப்ப வீட்டுல இருக்க காளி இருக்கார்ல, ஒய்ஃப் கூட பேசிட்டு இருக்காரு. இவங்க 2 பேர் வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணாங்கல்ல, பயங்கரமா பிரச்சனைலாம் நடந்திருக்கும். இவங்க 2 பேரை சாவடிக்கணும்ன்ற மாதிரி பயங்கரமா இவங்களோட குடும்பம் தேடி இருப்பாங்க. அதனால தான் ஒரு வருஷம் இவங்க வேற ஒரு பகுதியில இருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க போல. இதுதான் காளியோட சொந்த ஊரா இருக்கும், சொந்த வீடா இருக்கும். இதை நினைச்சு ஒய்ஃப் கவலையா பேசிட்டு இருக்கும்போது, கவலைப்படாத குழந்தை பிறக்க போதுல, எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. காளியோட குடும்பம்லாம் ஒரு வண்டியில வந்துட்டு இருந்த மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா. இப்ப வண்டியில வந்து சேர்ந்துடுறாங்க. குமாரும் ஃப்ரெண்டும் சேர்ந்த
தகுந்த மாதிரி தான் அவங்க எல்லாருமே இறங்குறதுக்கு ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இங்க இருந்து கோயில் கொஞ்சம் தள்ளி இருக்கும். அந்த கோயில் இருக்க பகுதிக்கு இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி காளியை காட்டுறாங்க. இவர் இப்பதான் கிளம்புறதுக்காக குளிச்சிட்டு இருக்காரு. இந்த சமயம் இவரோட ஒய்ஃப் அனுஷியா இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களோட சொந்தக்கார தங்கச்சிக்கு கால் பண்ணலான்ற மாதிரி கால் பண்ணிட்டாங்க. ஏன்னா இத்தனை மாசம் இவங்க கால் பண்ணிருக்க மாட்டாங்க. இப்ப திடீர்னு அனுஷியா கிட்ட இருந்து கால் வரதுனால அந்த தங்கச்சி என்ன பண்றானா, வீட்டை விட்டு ரொம்ப தள்ளி இருக்கிற இடத்துக்கு வந்துடுறா. அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறா. காளி உன்னை நல்லபடியா பாத்துக்கிறாரா அப்படின்ற மாதிரி தங்கச்சி கேட்கிறா. நல்லபடியா தான் பாத்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா காளியை பொறுத்த வரைக்கும் வேற ஊர்ல இவங்களை வச்சிருந்திருப்பாரு. அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போய் வேலைலாம் பார்த்திருப்பாரு. கொஞ்சம் காசு சேர்த்திருப்பாரு. இப்ப திரும்பி காளியோட ஊருக்கே நாங்க வந்துட்டோன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. என்ன சொல்ற, திரும்பி அந்த ஊருக்கே வந்துட்டியா, உன்னோட பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிட்டா பிரச்சனை ஆயிட போகுது அப்படின்ற மாதிரிலாம் இந்த தங்கச்சி சொல்றாங்க. இல்ல இல்ல, இப்ப நான் பிரெக்னண்டா இருக்கேன்ல, அதனால இங்க இருக்க ஒரு தெய்வத்துக்கிட்ட வேண்டணும்ன்றதுக்காக தான் வந்திருக்கோம், நாங்க சீக்கிரமே வேற எங்கேயாவது போயிடுவோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அக்காவும் தங்கச்சியும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பெரியவரை காட்டுறாங்க. இவர் யாரு என்னன்னு தெரியல. இவருக்கு ஒரு பையன் இருக்கான் போல. வண்டியில ஏறு அப்படின்ற மாதிரி பையனை உட்கார வச்சுட்டு இவரும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி இந்த அனுஷியா ரெடியா இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. பக்கத்து வீட்டு லேடி இருக்காங்கல்ல, என்னம்மா எப்ப டெலிவரி அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க கோயிலுக்கு போறாங்கல்ல, அதை பத்தியும் சொல்றாங்க. நல்லபடியா போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே பைக் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப வேற சிலர் பைக்ல ஒரு டாஸ்மாக் இருக்கிற இடத்துக்கு வராங்க. அங்க தேவையான சரக்கெல்லாம் வாங்கிக்கிறாங்க. அப்படி சரக்க வாங்கினவரு நாங்க கிளம்பிட்டோன்ற மாதிரி யார்கிட்டயோ சொல்றாரு. இவர் யார்கிட்ட சொல்றாரு அப்படின்றத தெளிவா காட்டல. அதே மாதிரி இந்த அப்பா பையன் யாருன்றத நமக்கு தெளிவா காட்டல. இப்ப இவங்க ரெண்டு பேர் பைக்ல வந்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. என்ன உன் தங்கச்சி கிட்ட பேசின போலன்னு கேக்குறாரு. ஆமான்ற மாதிரி சொல்றாங்க. தங்கச்சியை பத்தி பேசணும்னு இவர் லைட்டா சிரிச்சுட்டுலாம் இருக்காரு. என் தங்கச்சி மேல உனக்கு ஒரு கண்ணு இருக்குல்ல, அவளையும் கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி இவரும் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. ரெண்டு பேருமே ஜாலியா தான் பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா இவங்களுக்கு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருது போல. வண்டியை நிறுத்துன்ற மாதிரி சொல்றாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி இவருமே வண்டியை நிறுத்தி பாக்குறாரு. திடீர்னு வயிறு ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஒன்னும் இல்ல இரு நான் வரேன்ற மாதிரி இவருமே தண்ணி எடுக்கிறதுக்காக பக்கத்துல இருக்க இடத்துக்கு போறாரு. கொஞ்சம் தள்ளி தான் தண்ணி இருக்கும். இவர் தண்ணி எடுத்துட்டு வந்து இவங்க முகத்துல எல்லாம் தெளிக்கிறாரு. இவங்க ஓரளவுக்கு பெட்டரா ஃபீல் பண்றாங்க. இப்ப நீ ஓகே தானேன்னு கேக்குறாரு. இவங்களும் ஓகேன்னு சொல்றாங்க. இவரும் வண்டி எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. நம்ம பேசாம திரும்பி போயிடலாமா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. என்னாச்சு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இப்ப நம்ம சாமியை பாக்குறதுக்காக போறோம்ல, இப்படி போகும்போது பாதியிலேயே திரும்பி எல்லாம் போக கூடாது, நமக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம இந்த வேலையை முடிச்சிடலான்ற மாதிரி சொல்றாரு. எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்குன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் கூட தானே இருக்கேன் வான்ற மாதிரி இவருமே பைக்ல கூட்டு போறாரு. ஒரு கேங்கு டாஸ்மாக்ல நிறைய சரக்கெல்லாம் வாங்கின மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, அவங்களுமே இந்த கோயில் இருக்க பகுதி கிட்ட தான் வராங்க. ஆனா கோயிலுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கிற இடத்துல இவங்க சரக்கு அடிக்கிறதுக்காக கேதர் ஆகுறாங்க. இவங்களை ஏதாவது பண்றதுக்காக தான் வந்திருக்காங்களா என்னன்றது நமக்கு கிளியரா தெரியல. இப்ப மாமா இருக்காரு பாத்தீங்களா, இவரோட மாமியார் கிட்ட பேசுறாரு. அதாவது இவங்க போடுறேன்னு சொன்னதுல இன்னும் கொஞ்சம் போடாம இருக்காங்க போல, அதை போட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இவரும் பிட்ட போட்டுட்டு இருக்காரு. அதே மாதிரி குமார் கூடயும் ஃப்ரெண்டு கூடயும் சரக்கு அடிக்கலான்ற மாதிரி இங்க இருந்து எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த கேங்ல ஒரு நபர் முக்கியமா இருந்தாரு பாத்தீங்களா, அவர் யூரின் பாஸ் பண்ற மாதிரி இவங்களை லாங்ல இருந்து கவனிக்கிறாரு. சோ இவங்களை ஏதோ பண்றதுக்காக தான் அவர் வந்திருக்காருன்றது நமக்கு தெரிய வருது. அப்படியே கட் பண்ணி நம்ம காளியை காட்டுறாங்க. காளி வர வழியில ஒரு கடையில நிறுத்திடுறாரு. சோடா குடிச்சா சரியாயிடும், நீ ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னல, இந்த சோடாவை குடின்ற மாதிரிலாம் தந்துட்டு இருக்காரு. அவங்களுக்கு அந்த சோடாவோட டேஸ்டே பிடிக்கல போல, எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி பாதியிலேயே தந்துடுறாங்க. சரி வா கிளம்பலான்ற மாதிரி இவருமே கூட்டு போறாரு. இந்த காளியோட ஃபேமிலியில ஒரு தாத்தா பாட்டி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த தாத்தா எப்பவுமே பாட்டியை வெறுப்பேத்துறதுக்காக கோமதின்ற ஒரு லேடியை பத்தி பேசிட்டு இருக்காரு. இந்த பாட்டியும் கோவத்துல இவரை போட்டு திட்டிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மரியாதை இல்லாம பேசுறாங்க. குடிச்சிருக்காங்கல்ல, அதனால மரியாதை இல்லாம பேசி இவரை கிண்டல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப குமாரும் ஃப்ரெண்டும் இந்த இடத்துக்கு வந்தோன்னா பாட்டி எந்திரிச்சு போறாங்க. குமாரும் ஃப்ரெண்டும் வந்து இந்த தாத்தாவை கிண்டல் பண்றாங்க. கோமதி யாருன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. கோமதின்னு ஒரு கேரக்டரே கிடையாது, சும்மா அவளை கிண்டல் பண்றதுக்காக இந்த மாதிரி பேசுவேன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப பாட்டி கூப்பிடுறாங்க. பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, அவர் கொஞ்சம் குடிச்சிருக்காரு, சாப்பிட வச்சிருங்கடா, அப்பதான் ஸ்டெடியா இருப்பாருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கல, அதே மாதிரி அவருக்கு கோமதின்னு எந்த ஒரு லவ்வரும் இல்ல, உன்னை வெறுப்பேத்துறதுக்கு அப்படி சொல்றாருன்ற மாதிரி சொல்றாங்க. இத்தனை வருஷம் அவர் கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கேன், கோமதின்னு ஒருத்தி இருக்காளா இல்லையான்னு எனக்கு தெரியாதா, இல்லன்றது எனக்கு எப்பயோ தெரியும், சும்மா விளையாட்டுக்கு தான் நாங்க ரெண்டு பேரும் அப்படி பேசிப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க.
இந்த காலத்துலயும் ரெண்டு பேரும் எப்படி லவ் பண்றாங்கல்ல, இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி நமக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி இந்த குமார் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு. ஒரு அப்பா பையன் பைக்ல கிளம்புன மாதிரி நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா. ரெண்டு பேருமே ஒரு டீ கடைக்கு தான் வராங்க. ரெண்டு பேருமே டீ சொல்லி குடிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் எதுவுமே பேசிக்க மாட்டாங்க. அப்பா சிக்னல் கொடுக்கறாரு, பையனும் எந்திரிச்சு அப்பா கூட கிளம்ப ஆரம்பிக்கிறான். இப்ப அப்படியே கட் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் நமக்கு காட்டுறாங்க. அதாவது காளியும் ஒய்ஃபையும் காட்டுறாங்க. இவங்க வர வேண்டிய இடத்துக்கு வந்துடுறாங்க. கொஞ்ச தூரம் நடந்து போனோம்ல, இவங்க நடக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடந்துட்டு இருக்கும்போது இவங்க ஸ்லிப் ஆற மாதிரி போறாங்க. இது ஏற்கனவே நடந்த மாதிரி எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த இடத்துக்கு ஏற்கனவே வந்த மாதிரி இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. எனக்கு கூட சில சமயம் அப்படிலாம் தோணும், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது வான்ற மாதிரி இவருமே நடக்க வச்சு கூட்டு போயிட்டு இருக்காரு. அந்த கடவுள் சிலை இருக்கிற இடத்துக்கும் இவங்க வந்துடுறாங்க. இந்த கடவுளை வேண்டிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களுமே வேண்டிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதே கடவுள் சிலைய ஏற்கனவே பார்த்த மாதிரிலாம் இவங்களுக்கு தோணுது. ஏற்கனவே பார்த்த மாதிரி தோணுதே அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இந்த வாட்டி ஹீரோ கிட்ட எல்லாம் இவங்க சொல்ல மாட்டாங்க. இப்ப இவங்களுமே ஃபேமிலி இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோவோட மாமா இருக்கார்ல, நம்ம அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி சரக்கு அடிக்கிறாங்கல்ல, அந்த இடத்துக்கு கூட்டு போறாரு. என் தம்பியும் கெடுத்துறாதீங்க அப்படின்ற மாதிரி அக்கா சொல்லிட்டாங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இப்ப குடிக்கிறது இல்ல போல. மாமாவும் அந்த குடிக்கிற இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. ஹீரோ எனக்கெல்லாம் சரக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இந்த அப்பா பையன் எங்கேயோ கிளம்பிட்டு இருக்காங்க போல. திடீர்னு பார்த்தா பெட்ரோல் இல்லாம வண்டி ஸ்டாப் ஆயிருது. இப்ப அப்பாவும் வண்டியை தள்ளுறாரு. பையன் எதுவுமே பேசாம அப்பாவை ஃபாலோ பண்ணி பின்னாடி வந்துட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த கேங்க நமக்கு காட்டுறாங்க. கேங்க சேர்ந்த எல்லாருமே சீட்டு கட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அந்த கேங்கோட எட்டு மட்டும் அங்க போறாரு, பாக்குறாரு, திரும்பி வராரு. இப்ப ஹீரோ ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்த மாதிரி பேசிட்டு இருக்காருல, ஹீரோவோட அம்மா தான் பொங்கல் வைக்கிற வேலை எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க போல. அவ்வளவு நேரம் உட்காந்துட்டு இருந்த அனுஷியா திடீர்னு காணாம போயிடுறாங்க. இந்த பொண்ணு எங்க போச்சு, பிரெக்னண்டா வேற இருக்கேன்ற மாதிரி இந்த அம்மா தேடி வந்துட்டு இருக்காங்க. அனுஷியா நடந்து போயிட்டு இருக்கிறத அந்த கேங்க சேர்ந்த ஒரு நபர் பார்த்துட்டு இருக்காரு. அவங்களையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அனுஷியா நடந்து போயிட்டு இருக்கும்போது யாரோ பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. அந்த நபர் தான் வராருன்னு பார்த்தா மாமியார் தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. நீ இங்க என்னமா பண்ணிட்டு இருக்கன்னு கேக்குறாங்க. இல்ல நடந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நினைச்சேன், அதனால தான் நடந்தேன்னு சொல்லிட்டாங்க. சரி வா போலான்ற மாதிரி மாமியார் கையை பிடிச்சு கூட்டு போறாங்க. இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அந்த பொண்ணு போய் எப்படா ஒன்ன லவ் பண்ணா, நீ தான் ப்ரொபோஸ் பண்ணியா, எப்படி ப்ரொபோஸ் பண்ணன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நான் ப்ரொபோஸ் பண்ணல, அவ தான் என்ன ப்ரொபோஸ் பண்ணா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லன்னு ஹீரோவை கிண்டல் பண்ணிட்டு இருக்கும்போது அனுஷியா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீ தான் இவனை ப்ரொபோஸ் பண்ணதா சொல்றான், உண்மையான்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க கேக்குறாங்க. உண்மைதான், ஆனா அதுக்கு முன்னாடி அவன் சில டிராமாலாம் பண்ணான்ற மாதிரி இவங்க ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. இப்பதான் இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ண பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க. இவங்க ஒரு நம்பர் வாங்கி யூஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஹீரோ காளி இருக்கார்ல, இவங்களுக்கு கால் பண்ணிட்டாரு. இப்போ நீங்க ஒரு நம்பர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, இந்த நம்பர் தான் என்னோட அம்மா யூஸ் பண்ணாங்க. என் அம்மாவை நல்லபடியா பாத்துக்கணும்ன்றதுக்காக தான் சிங்கப்பூருக்கு போய் நான் வேலை பார்த்தேங்க. திரும்பி வரதுக்குள்ள அம்மா இறந்து போயிட்டாங்க. என் அம்மா கடைசியா யூஸ் பண்ண நம்பரு. நான் நடுவுல இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாமா, நீங்க பர்மிஷன் தந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதெல்லாம் கஷ்டம்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எங்க தப்பா எடுத்துக்காதீங்க, நான் கால் பண்ணும்போது நீங்க போனை ஒரு ஓரமா வச்சிட்டா போதும். ஒரு 5 நிமிஷம் நான் பேசினேன்னா என் அம்மா கிட்டயே பேசின மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அது எனக்கு போதுங்க, இந்த ஹெல்ப்பை மட்டும் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறாரு. இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. அவர் கால் பண்ணும்போது இவங்க முதல்ல என்ன பண்றாங்கன்னா, அவர் பேசிக்கிட்டோன்ற மாதிரி 5 நிமிஷம் போனை ஒரு வாரமா வச்சிடுறாங்க. பெருசா அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஆனா போக போக கேட்டா என்னன்னு தோணுது. இவங்க அவர் பேசுறதெல்லாம் கேட்கறாங்க. அம்மா கிட்ட எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. அதெல்லாம் கேட்க கேட்க லைட்டா அவரை இவங்களுக்கு பிடிக்கவே ஆரம்பிச்சிருது. ஒரு ஸ்டேஜ்ல அவருக்கு ஆக்சிடென்ட்ல கால்ல சின்னதா அடிபட்டது போல. அதை பத்தி அம்மா கிட்ட ஃபீலிங்கா சொல்லிட்டாரு, எனக்கு இந்த மாதிரி அடிபட்டுச்சுமா அப்படின்ற மாதிரிலாம். இவங்க அடிக்கடி கேட்கறாங்கல்ல, இதை பத்தி ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் சொல்றாங்க. என்னடி எப்ப பாரு அவனை பத்தியே சொல்லிட்டு இருக்க, அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு கேட்கறாங்க. லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்லிட்டாங்க. அவர் அம்மா கிட்ட அவரோட சோகத்தெல்லாம் ஷேர் பண்றாருல, அதெல்லாம் கேட்கும் போது இவங்களுக்கும் கஷ்டமா இருக்கு. இவங்களால எதுவுமே பேச முடியாதுல்ல, அதனால பேசாம கஷ்டத்தை இவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இவங்க சோகமா உட்காந்துட்டு இருக்கும் போது ஃப்ரெண்ட் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. ஃப்ரெண்டா இல்ல அந்த தங்கச்சியான்னு தெரியல. என்னாச்சுன்னு கேட்கும் போது இவங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. நீ அவனை லவ் பண்றனா, அவங்க கிட்ட சொல்லிட்டா என்னன்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டு கேக்குறாங்க. ஆமாண்டி, நானே கால் பண்ணி அவங்க கிட்ட பேசிட போறேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே கால் பண்றாங்க. உங்களுக்கு அடிபட்டதுல இப்ப சரியாயிருச்சா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அது எப்படிங்க உங்களுக்கு தெரியும், நான் அம்மா கிட்ட தானே பேசினேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்லங்க, கடைசி கொஞ்ச நாளா நீங்க என்ன பேசுறீங்கன்றதை நான் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். எங்க உங்களை மீட் பண்ணி பேசணும் போல தோணுது, மீட் பண்றதுக்கு வர முடியுமா, நீங்க முதல்ல எந்த ஊருன்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் பக்கத்து ஊர் பேரை தான் சொல்லிட்டாரு. நான் இந்த இடத்துல வெயிட் பண்றேன், என்ன பாக்குறதுக்கு ஒரே ஒரு வாட்டி மட்டும் வரீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. எதுக்குன்ற மாதிரி கேக்குறாரு. அதெல்லாம் நான் நேர்ல சொல்றேங்க, என்ன பாக்குறதுக்காக ஒரே ஒரு வாட்டி மட்டும் நீங்க வரீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. சரி ஓகே வரேன்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. அவன் வரானாண்டி அப்படின்ற மாதிரி உங்க ஃப்ரெண்டு கிட்ட சந்தோஷமா சொல்றாங்க. எதுக்காக கூப்பிடுறாங்கன்ற மாதிரி இவருமே யோசிச்சுட்டு இருக்காரு. அவரை பார்த்து பேசுறதுக்காக இவங்களுமே ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.
இப்ப பக்கத்துல வந்தவர் எக்ஸாக்ட்டா எங்க இருக்கீங்கன்ற மாதிரி இவங்களுக்கு கால் பண்றாரு. தோ இங்க தான் இருக்கன்ற மாதிரி இவங்களுமே இடத்த சொல்லிடுறாங்க. பார்த்துட்டேன் இருங்க வரேன்ற மாதிரி இவரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எங்க எதுக்காக திடீர்னு என்ன பார்க்கணும்னு சொன்னீங்க, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. இவங்க எதுவுமே பேசாம இருக்காங்க. உங்ககிட்ட தாங்க கேட்கிறேன், என்ன பேசணும்ன்ற மாதிரி கேட்கறாரு. உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, இதுக்கு முன்னாடி நீங்க யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்களா, இப்ப யாரையாவது லவ் பண்றீங்களான்னு கேட்கும்போது இவர் இல்லன்னு சொல்லிட்டாரு. இவங்க சட்டுன்னு கட்டி பிடிச்சிடுறாங்க. இவரால எதுவுமே பண்ண முடியல, இவர் அமைதியா இருக்காரு. இப்படிதான் போக போக இவங்க ரெண்டு பேருமே லவ்லாம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இவங்க லவ் பண்றதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. இவங்க லவ் மேட்ரு வீட்டுக்கு தெரிஞ்சிருக்கும், வீட்டுல எதிர்ப்புலாம் தெரிவிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிருப்பாங்க. இவர் வீட்டுக்கு கூட்டு வரும்போது தான் இவருக்கு அம்மா இருக்கிறதெல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிரசன்ட்ல இதெல்லாம் இவங்க சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ தண்ணி பிடிக்கிறதுக்காக போயிருப்பாரு. அம்மா இல்லன்னு என்னை ஏமாத்திட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அவன் ஏமாத்தலமா, உண்மையதான் சொல்லியிருக்கான், நான் அவனோட அம்மா கிடையாது சித்தி தான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. அதாவது அம்மா இருக்காங்கல்ல, ஏற்கனவே இறந்து போயிருப்பாங்க, சித்தி தான் இப்ப அம்மா மாதிரி வளர்த்துட்டு இருக்காங்க போல. என்ன அம்மா தான் அவன் கூப்பிடுவான், அதனால தான் நீ தப்பா புரிஞ்சுட்ட. ஆனா இதை ஏற்கனவே அவன் சொல்லியிருப்பானே, சொல்லலையா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. சொல்லலன்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இந்த மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்கும் போதுதான் காளி இந்த இடத்துக்கு வராரு. இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது காளியும் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கறாரு. அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு என்கிட்ட நடிச்சு லவ் பண்ண வஸ்டல அப்படின்ற மாதிரி இவங்க நிறைய வாட்டி கிண்டலா சொல்லியிருப்பாங்க. அப்போ கூட காளி இந்த உண்மையெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாரு. அதாவது இவங்களை நான் சித்தியா பார்க்கல அம்மாவா தான் பாக்குறேன்றதுக்காக தான் சித்தின்ற விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாரு. இவரை போய் தப்பா புரிஞ்சுக்கிட்டுமே அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சு ஃபீல் பண்றாங்க. சரி விடு விடுன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. ஒரு அப்பா பையனை காமிச்சாங்கல்ல, அவங்களுமே பெட்ரோல் பங்குக்கு வந்து பெட்ரோல் போட்டுட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி காளியோட ஃபேமிலியை காட்டுறாங்க. இப்ப டைம் வந்துருது போல, ஒரு பூசாரியை இந்த இடத்துக்கு வர வச்சிருப்பாங்க. அவர் தான் எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப சேவலை வெட்ட போறாங்கல்ல, சேவலை வெட்ட வேணாம்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அனுஷியா சொல்லிட்டு இருக்காங்க. வெட்ட வேணாம்லாம் சொல்ல முடியாது, சரி நீ பார்க்க வேணாம் தள்ளி வந்துரு அப்படின்ற மாதிரி இவங்களை தள்ளி கூட்டு வந்துடுறாரு. இப்ப வெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இவங்களும் பக்கத்துல போய் வேண்டிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் அந்த நபர் இருக்கார்ல லாங்ல இருந்து கவனிச்சுட்டு தான் இருக்காரு. இப்ப வந்த வேலை முடிஞ்சிருச்சுல, எல்லாருமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. வைஃபால நடக்க முடியல போல, கொஞ்சம் உட்காந்துட்டு போலான்ற மாதிரி உட்காந்துடுறாங்க. என்ன வரலையான்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் கேக்குறாங்க. இவருக்கு கொஞ்சம் முடியலையா, நீங்க முன்னாடி போங்க நான் பின்னாடி கூட்டு வந்துடுறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா இவர் பைக்ல தானே வந்திருக்காரு, பின்னாடி கூட போய்க்கலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஃப்ரெண்டுங்க வந்துட்டு இருக்கும் போது அதுல குமாரோட போனை விட்டுட்டு வந்துட்டாரு போல. மச்சான் திரும்பி போய் எடுத்துடலான்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டாரு. எனக்கு வேற வேலை இருக்குடா, நீ திரும்பி போய் எடுத்துக்கோன்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு கிளம்பிடுறாரு. இவரும் போலான்ற மாதிரி வண்டியை திருப்புறாரு. இப்ப அனுஷியா பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு படபடப்பா வருது. ஏதோ தப்பா நடக்க போற மாதிரியே எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு இவர் சொல்லிட்டாரு. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துக்கு ரெண்டு பேர் வராங்க. ஒரு அப்பா பையனை நமக்கு காமிச்சாங்கல்ல, அவங்க ரெண்டு பேர் தான் வராங்க. அவங்க பைக்குள்ள கத்திய வச்சிருக்காங்க, கத்தி எடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இத பாக்குற இவங்க ரெண்டு பேருமே செம்மையா இந்த இடத்துல பயப்படுறாங்க. இந்த அப்பா யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த அனுஷியாவோட அப்பாவா இருப்பாரு. அனுஷியா கதையை முடிக்கிறதுக்காக தான் வந்துட்டு இருக்காரு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க பயப்படுறாங்க. பயப்படாத நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி காளி சொல்லிட்டு இருக்காரு. அந்த அப்பா ஆயுதத்தை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு கூட வந்துட்டு இருக்க பையனும் ஆயுதத்தை எடுத்துட்டு ஓடி வந்துட்டு இருக்கான். இப்ப இவங்க தடுக்கி விழுற மாதிரி போறாங்கல்ல, காளியும் ஒண்ணு இல்ல நீ உட்காருன்ற மாதிரி அவங்கள உட்கார வச்சிட்டு இருக்காரு. அப்படி உட்கார வச்சிட்டு இருக்கும் போது அந்த தம்பி எகிரி அட்டாக் பண்றான். முதுகுலயே கத்திய வச்சு குத்திடுறான். இவர் காயப்பட்டு இருக்கும் போது அப்பா இன்னொரு சைடுல இருந்து அட்டாக் பண்றாரு. இப்ப ரெண்டு பேருமே பயங்கரமா அட்டாக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ரொம்ப நேரமா இவங்களை லாங்ல இருந்து ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தாருல, அவர் தான் இந்த அனுஷியாவோட முறை பையனா இருப்பாரு. அவருமே கதையை முடிக்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு போல. இப்ப அவர் என்ன பண்றாருன்னா டீம் கிட்ட சொல்லிடுறாரு. இப்ப டீமை சேர்ந்தவங்க மொத்தமா வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த அனுஷியாவோட அப்பா மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கிறதெல்லாம் நமக்கு வாய்ஸ் ஓவர்ல காட்டுறாங்க. அது என்னன்னா, பொண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டாங்கல்ல, அதனால குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே இவரை திட்டுவாங்க. நீ அவளை ஏதாவது பண்ணாதான் திரும்பி குடும்பத்துல எல்லாருமே உன்னை மதிப்பாங்க. அதே மாதிரி வேற ஜாதிக்காரங்கிட்ட புள்ள வாங்கிட்டா அந்த புள்ளியை விடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் இவரோட மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்திருக்கும். இந்த ஒரு வருஷமும் தேடிட்டு தான் இருந்திருப்பாங்க. ஆனா ஒரு வருஷமா வேற ஊர்ல இருந்ததுனால இவங்களை பத்தி தெரிஞ்சிருக்காது. இப்ப வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னே கதையை முடிக்கிறதுக்காக தான் பிளான் பண்ணி இவங்க வெயிட் பண்ணிருக்காங்க போல. இப்ப இஷ்டத்துக்கு அட்டாக் பண்றாங்க. காளியும் முடிஞ்ச அளவுக்கு இவங்களை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்றாரு. சண்டை போட்டு இவங்களை தூக்கிட்டு ஓட பாக்குறாரு. ஆனா இவங்க துரத்திட்டு வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு அனுஷியாவும் விட்டுருங்கப்பா அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சி கேக்குறாங்க. ஆனா வந்தவங்க ரெண்டு பேரையும் சரமாரியா அட்டாக் பண்றாங்க. ஆக்சுவலா வந்தவங்க ஈஸியா இவங்களை சாவடி
சாவடிக்கலாம். ஆனா இவங்க 2 பேரை சாவடிக்கிறது அவங்க நோக்கம் இல்ல போல. இப்ப இவருமே கஷ்டப்பட்டு ஒய்ஃப் அந்த கடவுள் இருக்கிற இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. எப்படியாவது காப்பாத்து அப்படின்ற மாதிரி கடவுள் கிட்ட வேண்டிட்டு இருக்காரு. இப்ப எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்து இங்கேயும் அட்டாக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அட்டாக் தான் பண்றாங்களே தவிர வெட்டலாம் மாட்றாங்க. காயத்தை மட்டும் தான் ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இவங்க வந்ததோட நோக்கம் என்ன தெரியுமா? வயித்துல இருக்க அந்த கருவை சாவடிக்கணும்ன்றதுக்காக தான் வந்திருப்பாங்க. இப்ப இந்த இடத்துக்கு குமாரும் வந்துடுறாரு. குமாருமே தடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா குமாரியும் அடிச்சு இவங்க கீழே தள்ளிடுறாங்க. இவங்க வந்த நோக்கத்தை செஞ்சுட்டு தான் போனோம்னு யோசிக்கிறாங்க. அதாவது அவங்க வயித்துல இருக்க குழந்தைய சாவடிக்கணும்ன்றதுக்காக பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க. வேணா வேணான்ற மாதிரிலாம் அனுஷியா கெஞ்சிட்டு இருக்காங்க. இந்த சைடுல இருந்து இவருமே விட்டுருங்க விட்டுருங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இவங்க கேட்கிற மாதிரியே இல்ல. அனுஷியாவோட வயித்தை வெட்டுறாங்க. வயித்துக்குள்ள குழந்தை இருக்கு பாத்தீங்களா, அந்த குழந்தையெல்லாம் வெளியே எடுக்கிறாங்க. இந்த மாதிரி குழந்தை எடுத்தா இவங்க உயிரும் தானே போகும். இவங்க உயிர் போச்சா என்னன்றத படத்துல காமிச்சிருக்க மாட்டாங்க. அந்த குழந்தையை எடுத்து சாவடிச்சுட்டு அந்த குழந்தைய அங்கேயே போட்டுட்டு கிளம்புறாங்க. இவங்க 2 பேரும் அப்படியே விட்டுட்டு போறாங்கன்ற மாதிரி தான் இந்த படத்தோட கதையை நமக்கு முடிக்கிறாங்க. வேற கேஸ்ட சேர்ந்தவன கல்யாணம் பண்ணிக்கிட்டா பேரண்ட்ஸ் இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போறாங்கன்ற மாதிரி காமிச்சு தான் நமக்கு படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கொஞ்சம் ராவா தான் கடைசி 10-15 நிமிஷம் இருக்கும். ஒரு ஷார்ட் பிலிம் எடுக்க வேண்டிய கதை தான், அதை ரொம்ப லென்த்தா எடுத்து வச்சிருப்பாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.